வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு malaysiatechtamizha. இந்த வீடியோவில் நான் Vivo V23 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிவ்யூ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கடைசியில் நான் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்கிறேன். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா அந்த மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இன்றைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் ஃபோன் டிசைன் பற்றி பேச போகிறேன். தென் நெக்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். அடுத்ததாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் ஷுர் கேமரா பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ப்ராசஸர் அண்ட் பேட்டரி அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் பற்றி கூட நான் டீட்டெயில் உங்கள்கிட்ட பேசுவோம். அண்ட் ஆல்சோ சவுண்ட் குவாலிட்டி இந்த ஃபோனில் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கும் தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் வைஸ் பார்த்தோன்னா என்னுடைய அன்பாக்சிங் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த ஃபோனுடைய டிசைன் ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. எஸ்பெஷலி சைட் பெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட்டன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த பட்டன் ஃபீல் பண்ணுறப்ப கூட சாலிட்டாக இருக்குது, ரொம்ப சீப்பாகவே இல்லை. ப்ராபப்ளி நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் யூஸ் பண்ணாக்கா தென் சம்டைம்ஸ் வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு நான் ரைட் சைடுக்கு பதிலாக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளிக் பண்ணிடுறேன். ஏன்னா ஐஃபோனில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அடாப்ட் பண்ணிக்கலாம். இந்த Vivo V23 5G வெயிட் அண்ட் திக்னஸ்னாலேயே ஈஸியாக இருக்குது பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே சைடில் பார்த்தோன்னா இந்த ஃபோனில் 6.44 இன்ச் AMOLED Full HD Plus டிஸ்பிளே இருக்குது. எஸ்பெஷலி இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே நல்லா இருக்குது. மேபி இந்த நாட்ச்னால சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நார்மல் டைமில் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப கிளியராக இருக்குது. ஏன்னா ஸோ இந்த ஃபோனில் 90 Hz ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் இருக்குது. இது மூலிமா நான் ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் வந்து பார்த்தேன், சும்மா செம்மையாக இருக்குது. ஸ்க்ரீனில் லெகினஸே ஃபீல் ஆகலை. ஈவன் நான் சம்டைம்ஸ் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறப்ப ஸ்க்ரோல் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரே ஒரு டவுன் சைடு இதில் பார்த்தீங்கன்னா இஃப் நான் 90 Hz ஃபுல்லாகவே எனேபிள் பண்ணிட்டேன்னா என் பேட்டரி டக்குன்னு முடிஞ்சிடும். அன்லெஸ் நான் either டிசேபிள் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்மார்ட் ஸ்விட்ச் எனேபிள் பண்ணேன்னா தென் பேட்டரி கன்சம்ஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த Vivo V23 ஸ்மார்ட் ஃபோன் 2 வீக்ஸ் ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிட்டேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அட் ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் கேசிங்கே இல்லாமல் யூஸ் பண்ணுறப்ப ஃபோன் ஈஸியாக ஸ்லிப் ஆயிரும். பிகாஸ் சைட் பெசல்ஸ்னாலேயே அண்ட் பின்னாடி இருக்கிற ஏஜி ஃப்ளோரைட் மேட் கிளாஸ்னாலேயே. பட் ஒன்ஸ் நான் விவோ கொடுத்த ஃபோன் கேசிங் யூஸ் பண்ணாக்கா ஐ திங்க் இந்த Vivo V23 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நண்பா, அடுத்ததாக இந்த ஃபோனோடைய கேமரா பற்றி பார்த்தோன்னா இதில் டோட்டலாகவே 5 கேமரா இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் விவோ எப்போவுமே ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா விவோ ஆல்ரெடி டிஃபால்ட் ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளார. த பெஸ்ட் பார்ட் இஸ் ப்ரீவியஸ் விவோ ஃபோன் மாதிரி தான் இதில் டோல் டோன் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ நைட் டைமில் செல்ஃபி எடுக்கிறப்ப ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கனால நான் குரூப்ஸ் செல்ஃபிஸ்லாம் எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்குது. பிசைட்ஸ் தட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராஸ்லாம் செம்மையாக இருக்குது. எஸ்பெஷலி ஒயிட் கேமராவில் ஃபோட்டோ போத் டே அண்ட் நைட் டைமும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரியர் கேமரா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபில்டர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராஸில் இருக்கிற செட்டிங்ஸ் இதில் இல்லை. நெக்ஸ்ட் இதில் ஆஸ் யூஷுவலி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப இந்த கேமராவில் ஃபோட்டோஸ் எடுக்க ட்ரை பண்ணல. பிகாஸ் இந்த கேமரா லென்ஸ் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒஸ்தான ஒரு கேமரா லென்ஸ்னால் அது மைக்ரோ லென்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இப்போ கூட எனக்கு இந்த மைக்ரோ கேமரா எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. பிகாஸ் இந்த மைக்ரோ கேமரா அவ்வளோ கிளியராகவும் இல்லை அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை. அடுத்த செக்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஒரு பேசிக் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி மல்டி டாஸ்கிங் இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது. நான் மல்டிபிள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணால் கூட ஸ்டில் ஹீட்டிங் இஷ்யூஸ் அவ்வளோ இல்லை. கேம்ஸ்லாம் விளையாடுறப்ப நல்லா இருக்குது, லெகினஸ்லாம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியல் ரேசிங் 3 கேம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபோனில் ட்ரை பண்ணுறப்ப ஆப்வியஸ்லி இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, பட் இதில் அல்ட்ரா கேமிங் மோட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ விச் ஒரு ஸ்வைப்லேயே நான் கேமிங் மோட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓவராலாக எனக்கு கேமிங் சைடில் ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது, ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அளவுக்கு இல்லை. இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சார்ஜிங் டைம் பற்றி தான். இந்த Vivo V23 5Gயில் பார்த்தீங்கன்னா 4200 மில்லியம் பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரி மூலிமா எனக்கு ஆல் டே பேட்டரி லைஃப் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஈவன் பேட்டரி லெஸ் தென் 10% குறைஞ்சிச்சுன்னா ஸ்டில் நான் Vivo 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் வச்சு நான் சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸ் எனக்கு இந்த ஐஃபோன் உடைய விவோவில் இருக்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அன்லெஸ் பேட்டரி டக்குன்னு ட்ரெயின் ஆகுதுன்னா மேபி கேமிங்னால தான் இருக்கும். சவுண்டிங் இந்த ஃபோனில் லவுடாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறப்ப, பட் ஆஃப்டர் சம் டைம் நார்மலாக தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் Vivo V23 ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் OS.
Vivo Fun Touch OS 12 தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த Vivo V23 5G ஸ்மார்ட் ஃபோனில். மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் சைடில் Vivo ரொம்ப ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிடுவாங்க. கப்பல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் இதில் நிறையாவே இருக்குது. யூஸ்வலாகவே நான் எந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் நான் பார்த்ததில்ல. ஸோ நான் சிம்பிளாக செட்டிங்ஸ்க்கு போய் ஃபிங்கர் பிரிண்ட் டிசைன் அண்ட் அனிமேஷனும் நான் செட் பண்ணிக்கலாம். ஈவன் சார்ஜிங் கூட அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஈச் டைம் நான் சார்ஜிங் கேபிள் ப்ளக்இன் பண்ணேன்னா சார்ஜிங் அனிமேஷன் இருக்கும். எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் அப் தான். இந்த ஃபீச்சர் மூலிமா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் நடக்கிறப்ப. ஸோ தட் நான் ரோடு பார்த்துட்டு நடக்கணும்னு சொல்லுவாங்க இந்த ஃபோன் மூலிமா, நோட்டிஃபிகேஷன் மூலிமா. இந்த ஃபீச்சர் நீங்கள் டிஜிட்டல் வெல்பீயிங் செட்டிங்ஸ்லேருந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த Vivo V23 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2100 ringgitல இருக்குது. இந்தியா ப்ரைஸில் பார்த்தாக்கா அரௌண்ட் 37,000 rupeesல இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த ஃபோனோடைய பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த மிட்ரேஞ்ச் ஃபோன் ஒர்த்தாக தான் இருக்கும். பிகாஸ் இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓவராலாக சொல்லணும்னா இப்போ நீங்கள் பட்ஜெட் ஃபோன்லேருந்து மிட்ரேஞ்சுக்கு அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா தென் இந்த ஃபோன் உங்களுக்கு இன்னும் சூட்டபுளாக இருக்கும். ஹவெவர் இஃப் நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா தென் கண்டிப்பாக இந்த ஃபோன் உங்களுக்கு செட் ஆகாது. நண்பர்களே, தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன சொந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். பை கைஸ்.